உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் அப்படி இப்படின்னு இருந்தா பரவாயில்ல. எப்படி எல்லாரும் இப்படி சாக்கட புத்தியோட இருக்கீங்க? ஏண்டி உன் மொத்த குடும்பமும் சில்லறைங்க மாதிரி ஏன் வீட்டு சொத்துல சொகுசா இருக்கணும்னு அலையறீங்க? யார் யார் சொத்துக்காக அலையறாங்க? பழச வச்சு குத்தி காட்டி பேசக்கூடாதுன்னு நானும் பொறுமையா இருந்தா இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. 50 பவுன் நகை வேணும், ஆடம்பரமா சீர்வரிசை வேணும், பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்கணும்னு நாங்களா கேட்டோம்? கல்யாணத்தை நடத்த நான் தனியாள நின்னு போராடுறேன்னு தெரிஞ்சும் வரதட்சணைங்கிற கொடுமையில லிஸ்ட் போட்டு என் கையில இருந்த பணத்தை புடுங்கினது யாரு? வாழ வந்த மருமக கிட்ட 30 பவுன் நகையோட வா, அப்பதான் உன்னை வீட்டுல சேர்த்துப்பேன்னு டார்ச்சர் பண்ணது நானா இல்ல நீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? எழில மயக்கி ஆர்த்தி வாழ்க்கை அபகரிக்க துடிக்கிறேனா? உங்க பையனால என் தங்கச்சி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சும் விக்னேஷ்க்கு உமாவை கட்டி வைக்க பிளான் போட்ட நீங்க இத பத்தி பேசும்போதுதான் காமெடியா இருக்கு. என் ஃப்ரெண்ட் எழில ஆர்த்திய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போராடுறன்றது பாக்குறவங்களுக்கு தெரியும். சாக்கடைங்களுக்கு எப்பவுமே சந்தனத்தோட மகிமை தெரியும். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உமா எதுக்காக இங்க இருக்கா? கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதுவும் விக்னேஷோட முறை பொண்ணு. எதுக்காக இங்க தங்க வச்சிருக்கீங்க? என் தங்கச்சியோட வாழ்க்கைய பாழாக்கணும்னு தானே? விக்னேஷ மயக்கணும்னு உமா விழுந்து விழுந்து பணிவிட செஞ்சாலும் அவர் கண்ணும் மனசும் தேவியை தான் தேடும். அதனாலதான் பல தடைகளை தாண்டி அவ கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அவர் தேவியை மட்டும்தான் காதலிக்கிறாரு. இது புரியும் போது உமாவே வண்டி பிடிச்சு வீட்டுக்கு போயிடுவா. என்னடி பேசுற? பெரிய யோகேஷ் மாதிரி உன் தம்பி அன்போட குறைய சுட்டி காட்டினேன்னு அநியாயமா உமா மேல பழிய போடுற. இது அவ அத்தை வீடு. மாச கணக்குல இல்ல, காலம் முழுக்க இந்த வீட்டுல அவ தங்கறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க கத்தி பேசினா உண்மையை மறைக்க முடியாது. நீங்க பெத்த பிள்ளைங்கள நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீங்க புரிஞ்சுக்கலேங்கிற யதார்த்தத்தை நினைக்கும் போதுதான் கடுப்பா இருக்கு. இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் தம்பிய ஒழுக்கமா இருக்க சொல்லு. அத்தை, அன்பு ஒழுக்கமா தான் இருக்கான். அப்போ ஷாலினி தப்பா இருக்கான்னு சொல்ல வரியா? இல்ல, நீங்க தான் தப்பா இருக்கீங்க. கண்ணுக்கு குறைன்னு கண்ணாடி போட்ட நிறைய பேருக்கு ஒன்னும் தெரியல. அது கண் பிரச்சனை இல்ல, பார்வையோட பிரச்சனைன்னு. அதே மாதிரிதான் இது அன்பு ஷாலினியோட பிரச்சனை இல்ல, உங்களோட பார்வைக்கான பிரச்சனை. பிரச்சனை உண்டாக்கணும்னு மனசு சுத்தமா இருக்கவங்க மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. நீங்க எங்களை அவமானப்படுத்தல, உங்க வளர்ப்பு தப்புன்னு கத்தி கத்தி அடையாளப்படுத்துறீங்க. பள்ளி கையல் சொல்றத உங்ககிட்ட யாரும் இப்ப பஞ்சாயத்துக்கு வரல. நீங்க கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருங்க. மேடம், உங்களுக்காக இருக்கிறவங்கள நோகடிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. விடியும் போது நாமெல்லாம் உயிரோட இருப்போமான்னு தெரியாத வாழ்க்கையில எதுக்காக இந்த கேடு கிட்ட வன்மோம்? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. மத்தவங்கள நேசிக்கலனாலும் பரவாயில்ல, பெத்த பிள்ளைங்களே வெறுக்கிற மாதிரி வாழாதீங்க. என் தம்பி அன்பு அடிப்பட்ட காலோட போலீஸ் ஆகணும்னு வெறித்தனமா உழைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு குடும்பம் தான் எல்லாமே. நீங்க சொன்ன இந்த காதலுங்கிற வார்த்தை அவன் கனவுல கூட வராது. இன்னொரு முறை அவனை ஷாலினியோட வச்சு தப்பா பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஷாலினி,
உன் வேதனை எனக்கு புரியுது. உன் மேல இருக்கிறது அழிக்க முடியாத அழுக்கு இல்ல. எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு உங்க அம்மா அப்பனா பொய்யான கரை. அது நிஜம் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணு. இவங்க பேசுறத பெருசா எடுத்துக்கிட்டு அன்பை நீ அவாய்ட் பண்ணாத. எப்பவும் போல நீங்க 2 பேரும் பேசுங்க. அதான் நீங்க சரியா இருக்கீங்கல்ல. மாற வேண்டியது தப்பா இருக்கிறவங்க தான். அன்பு, நான் இத உனக்கும் தான் சொல்றேன். சிலரோட மிரட்டல் உருட்டலுக்காக நமக்கானவங்கள நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஷாலினி கூட நீ நேர்மையா பழகு. முன்னெல்லாம் உயிர் வாழ்ந்துடலாம், பொழைக்கிறது தான் பிரச்சனை. இப்போ உயிர் பொழைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. பாத்து இருந்துக்கோ. ம்? நீ தப்பானவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். சின்சியரா உன் வேலையை பாரு. ம்? சரிக்கா. இங்க பாருங்க, உங்களை பழி சொல்ற உலகத்துக்கு சந்தோஷமா வாழ வழி சொல்ல தெரியாது. அதனால யாருக்காகவும் நட்பை தியாகம் பண்ணாதீங்க. சரிங்க அண்ணி. தேவி, அக்கா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எந்த எல்லைக்கும் தயங்காம இறங்குவேன்னு வேதவழி மேடம்க்கு நல்லாவே தெரியும். அதனால நடந்ததை வச்சு உன்கிட்ட ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை பைத்தியம் முத்தி கலகம் பண்ண துடிச்சா உடனே எனக்கு கால் பண்ணு. ஆ? நான் வந்து வைத்தியம் பாக்குறேன். வைத்தியம்? சரிக்கா. வரேன்னு சரிங்க. போயிட்டு வரேன். வா. சுப்பு, அந்த பத்திரிகை பண்டில் எடுத்து வா. ஆர்த்தி கண்ணு, ஆர்த்திமா எங்க போனா? ஆர்த்திமா, அதான் எங்க நீ உள்ள போனான்னு போய் பாரு. தெரியலையே. இத பாக்குறேன். ஆர்த்தி கண்ணு. ஆர்த்திமா. ஆர்த்தி. அம்மாடி ஆர்த்தி. ஏய், ஊம கொட்டா. ஆர்த்தி எங்கடி? அவ மேல இருப்பான்னு நினைக்கிறேன் அத்தை. அடி செருப்பால. அத்தனை கூப்பிட்டாதான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை அப்படியே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவகிட்ட போய் வம்பளத்திட்டு இருக்க. வா இப்படி. ஆர்த்திமா,